சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு அம்மாநிலத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை கடுமையாக குறைந்துள்ளதாக மாநிலத்தின் முதல்வர் உமர் அப்துல்லா கவலை தெரிவித்தார். இந்த கோடை பருவத்தில் கடந்த ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் மிக குறைந்த அளவிலேயே சுற்றுலா பயணிகள் வருகை பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் முக்கிய காரணம் பஹல்காம் தாக்குதல் என அவர் கூறியுள்ளார். அமர்நாத் யாத்திரை பற்றிய தகவலையும் அவர் பகிர்ந்துள்ளார். இந்த ஆண்டிற்கான 52 நாட்கள் கொண்ட அமர்நாத் யாத்திரை ஜூலை 3ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 9ஆம் தேதியில் முடிவடைகிறது. இதற்காக ஏற்கனவே 3.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஆன்லைனில் பதிவு செய்துள்ளனர். இந்த யாத்திரை எந்தவித அசம்பாவிதம் இன்றி அமைதியாக நடைபெற வேண்டும் என்பதற்காக மாநில அரசு முழு கவனத்துடன் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறது. தேவையான பாதுகாப்பு படைகள் பயன்படுத்தப்படும் என்றும் யாத்திரை பாதையில் எங்கெங்கு பாதுகாப்பு தேவைப்படுகிறதோ அங்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். அமர்நாத் யாத்திரைக்கு பிறகு மாநிலத்தின் சுற்றுலாத்துறையை மீண்டும் உயர்த்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் மாநிலத்தின் அன்றாட வாழ்வாதாரத்தில் சுற்றுலாத்துறை மிக முக்கிய பங்காற்றுகிறது என்பதால் இந்த துறையில் பாதிப்பை சமாளிக்க தேவையான திட்டங்கள் உருவாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.